நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்கராஜர் பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. இங்கே பாருங்கள், சுரைக்காங்க. சுரைக்காயில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு 100-150 கிராமுக்குள்ளே. இதை வந்து நம்ம 4 பேருக்கு ஜூஸ் போட போகிறோங்க. என்னப்பா சுரைக்காயில் ஜூஸ் போட போகிறேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நமக்கு வந்து சுரைக்காவோட ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது நம்ம டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸை கொடுப்பாங்க. இது அவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லை, நம்ம இதை வந்து வேக வச்சு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே, மினரல்ஸ் எல்லாமே வந்து ஆவியாக போயிடும். அதனால் நம்ம வந்து இதை பச்சையாக ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். அதோட நன்மைகள் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு. இந்த சுரைக்காவோட நன்மை என்னென்னா, டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் நல்லா பிரியும், உடம்புக்கும் குளிமை. அதனால் இதை வந்து நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். இதை ஏன் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் நான் ஏன் போடுறேன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதை ஞாபகப்படுத்தும் போது கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்காகத்தான் நான் போடுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளை ஜூஸ் போடக்கு நான் ட்ரை பண்ண போகிறேங்க. அதில் முதல் நாள் தாங்க சுரைக்காய். தேங்க்யூ, பாய். ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேருங்க. அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ, பாய்.